சாதாரண டெய்லர் பொண்ணுக்கு முன்னால அவமானப்பட்டு கூணி குறுகி அப்படியே நின்னியே எப்படி? ஏன் ஏன் அவகிட்ட தோத்து போனது கூட உன்னை எச்சரிக்காத இந்த மூளைய நீ வச்சுட்டு என்னடா ராஜ்யத்தை ஆள போற? சோ நீ ஒண்ணு பண்ணு, ஒண்ணுத்துக்கு யூஸ் இல்லாத உன் மூளைய ஒரே ஒரு தோட்ட துப்பாக்கில வச்சு அப்படியே அழுத்திரு. அசோக், அம்மா பேசுறது கேக்குதா? தர ஓபன், டோன்ட் டு எனிதிங் ஸ்டூபிட். என்ன அசோக், பயமா இருக்கா? அப்ப கால் தட்டுறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் நீ தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கோ, அப்படியே தப்பிச்சு ஓடிடு. உன்னோட எய்ம், உன்னோட பொசிஷன், உன்னோட லைஃப் எல்லாத்தையும் அப்படியே இங்கே விட்டுட்டு அப்படியே நாடு தப்பிச்சு போயிடு. அப்படியே நிம்மதி இல்லாம நீ சாதிக்க முடியலையேங்கிற ஏக்கம் உன் கழுத்து அப்படியே நெரிக்கும். அப்படியே நீ தினம் செத்து போடா, செத்து போ ப்ளீஸ் டா. அம்மா நான் இருக்கேன். இதெல்லாம் ஒரு ஃபெயிலியரே இல்ல அசோக். முதல்ல நீ வெளியில வா. நீ தினமும் சாவறதை விட ஒரு நாள், ஒரே ஒரு நிமிஷம், அதுவும் இப்பவே அப்படியே செத்து போயிடு அசோக். அசோக், நீ தப்பிச்சு போயிடு. நீ தப்பிச்சு போய் எல்லாருக்கும் இந்த பொம்மையை வச்சு விளையாடுற குழந்தை மாதிரி இரு. ஏய், சாகிறதுக்கு கூட உனக்கு தைரியம் இல்லடா. நீ எல்லாம் இருந்து என்ன பண்ணுவ? யோசிக்காத, அப்படியே இறுக்கி கண்ணை மூடிக்கோ. ஒரு செகண்ட், ஒரே செகண்டா அப்படியே ட்ரிகரை பிரஸ் பண்ணு, செத்து போ. சொன்ன பேச்சு கேளுடா. ஜெகன் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கதவு திறங்க. அசோக், தோத்துட்டனா? யாரு? நானு. ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லர். அவகிட்ட இருக்கிற டிசைனிங் டேலண்ட கண்டுபிடிச்சது நான் பின்ன வலைக்குள்ள அவளை சிக்க வச்சேன். என் வலைக்குள்ள சிக்கின ஒரு சின்ன பூச்சி தான் அந்த அபி. அந்த பூச்சி என்னை எட்டி மிதிச்சிட்டு என் வலையை விட்டு ஈஸியா அப்படியே தப்பிச்சு போயிடுமா? அப்படி அபிய தப்பிக்க விட்டுட்டேன்னா அப்புறம் நான் என்னடா பிசினஸ் மேன், நான் என்னடா ராஜா? என் ராஜ்யத்தில் இருக்கிற எதுவுமே என்னை எதிர்த்து என் கோட்டையை உடைக்க முடியுமா? ஏய், ஏண்டா முடியாது? உன் கோட்டையில இருக்கிற ஒரு செங்கல் கூட மிச்சம் இல்லாம அப்படியே சரிச்சு விட்டா என்னடா பண்ண முடிஞ்சது உன்னால? ஏய், என்ன பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு சாதாரண டெய்லர் என் சாம்ராஜ்யத்தையே சரிச்சுட்டு அப்படியே நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? நான் விட மாட்டேன். அவமானத்துல கூனி குறுகி நான் இன்னும் அந்த செகண்ட் செத்து பொழைச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் சாவு அவளுக்கு தினம் சாவா இருக்கணும். என் கண்ணு முன்னால அபிங்கிற அந்த மரம் இலையெல்லாம் உதிர்ந்து கிளையெல்லாம் உடைஞ்சு பட்டு போய் சரியணும். அது வரைக்கும் நான் அவளை விட மாட்டேன். ஜெகன், ஏதாவது பண்ணுங்க, கதவு உடைங்க. அசோக், அசோக், ஒரே ஒரு தோட்டாவை வச்சு அவளை சாகடிக்க நான் ஒரு கோடை இல்லடா. கிங், ஐ அம் a king. அரசன் நின்று கொள்வான், நித்தமும் கொள்வான். அசோக், அசோக் ப்ளீஸ் ஓபன் தி டோர். அசோக், அசோக், கதவு தரடா. அசோக், என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? சத்தத்தெல்லாம் கேட்டு பயந்துட்டீங்களாமா? நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். அசோக், அப்படிங்கிற ஒரே ஒரு டெய்லர் மட்டும் தான் ஏண்டா? ஏன் நம்மளால வேற டிசைனரை பிடிக்க முடியாதா? அக்கா, அந்த அபி எண்ட் இல்ல, she is the beginning. என் கரியருக்கே அவ தான் பிகினிங். அதுக்காக கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன அசோக்? மாமா கூல், இது ஒரு பிராக்டிஸ் மாமா. சைக்கலாஜிக்கல் பிராக்டிஸ். மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே மொத்தமா எடுத்து வெளியேறிற பிராக்டிஸ், அவ்வளவுதான். ஷட் அப் அசோக், ரொம்ப பயமுறுத்திட்ட. மா என்ன மன? இதுவரைக்கும் அபி பார்த்த அந்த அசோக் வேற, இனி அபி பார்க்க போற இந்த அசோக்கே வேற. ஸ்டாப் இட் அசோக்.
இவ்வளவுக்கும் பிறகு அவன் நம்ம கம்பெனிக்கு வேணுமா? வேணுமா? அவன் நிச்சயம் வேணும். கம்பெனி கேட்டை தாண்டி அவன் நிழல் கூட என் பர்மிஷன் இல்லாம விழாது, விழவும் முடியாது. நான் எப்பவுமே கேம் சேஞ்சர்மா. பால் எப்பவுமே என் கோர்ட்ல தான் நிக்கணும், நிக்க வைப்பேன். சாதாரண லேபர் அந்த அபி ஒரு செருப்பு மாதிரி என்னை கழட்டி விட்டு போயிட்டா அப்புறம் நான் என்ன பாஸ்? Just wait and watch. The real show begins from here. இதான் சிண்ட்ரலா. இனிமே அபி இல்லைன்னா இந்த அசோக் இல்லை. நான் நிஜம்தான் பேசுறேன். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். சிண்ட்ரலா பத்தி அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவங்க ஒரு தேவதை, உங்களை மாதிரி. அபி, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நான் வேலை வாங்குவேன். நீங்க எமோஷனல் கேரக்டர், ஸோ நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினேன். அபி, அம்மா, என்னாச்சுடா? ஏன் முகத்துல இவ்ளோ குழப்பம்? ஏன் இவ்ளோ கவலை? ஒன்னும் இல்லம்மா. அம்மா கிட்ட சொன்னா மனசு லேசாயிடும். திரும்பவும் நீ பழைய அபியாவே மாறிடலாம். வேணாம்மா, நான் பழைய அபியா இருக்க கூடாது. பழைய அபி ஏமாளி, சிரிச்சு பேசுறது எல்லாமே நிஜம்னு நம்புவா. தப்பானவங்க எல்லாம் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவா. அபி, என்ன மன்னிச்சிருமா. என்னோட அபி எப்பவுமே ஒரே அபிதான். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். அபி கோவத்தை தந்தாலும் அன்பை மட்டுமே அவ பரிசா கொடுப்பா. அபிக்கு துரோகம் பண்ண தெரியாது, அவளுக்கு பொய் சொல்ல தெரியாது, அபிக்கு தப்பு பண்ணவும் தெரியாது. அபி என்னோட பொண்ணு. என்னடா அழணுமா? அழுதுடு. அழுகைய சேர்த்து வைக்காத. அழுக கோபத்தை கொடுக்கும். கோவம் தப்பு பண்ண சொல்லும். கோவம் துரோகம் பண்ண சொல்லும். கோபம் வேண்டாமா? அதுக்கு நீ அழுதுரு. அபி, அழமாட்டேம்மா. தப்பு பண்ணவங்க அதை உணரல, துரோகத்தை ஒத்துக்கல. அவங்க நாம அழணும். நான் ஏன் அழணும்? நானும் அவங்கள மாதிரி மாறிடுறேம்மா. சரி அபி. அம்மா, பேச மாட்டியாம்மா? தப்பு பண்றவங்களுக்கும் இது தப்புன்னு தெரியும். தெரிஞ்சுதானே இதை செய்றாங்க. அபி, அவங்க தப்பானவங்க. ஆனா அபி தப்பானவ இல்ல. அவ என் பொண்ணு. அவ பொண்ணு கூட இல்ல, அவ தேவதை. இப்படிதாம்மா அவரு சொன்னாரு. யாரு? அசோகா? நீங்க கூட ராஜகுமாரன் வந்துட்டான் விட்டுடாதன்னு சொன்னீங்க. அவன் ராஜகுமாரன்னு நீதாம்மா அம்மா கிட்ட சொன்ன. அத நானும் நம்பிட்டேன். அப்போ நான் ஏமாந்ததும் இல்லாம உன்னையும் ஏமாத்திட்டல. அபி, நீ ஏமாறவும் இல்ல, என்னை ஏமாத்தவும் இல்ல. உண்மையை புரிஞ்சுக்கிட்ட, அவ்வளவுதான். ராஜகுமாரன் கனவா மட்டும் இருந்திருக்கலாமா? நிஜம் வலிக்குது. ராஜாவா இருக்கணும்னா எல்லாரும் மனசையும் கொன்னுக்கலாம்னு உண்மை புரிய வச்சிருச்சு. எனக்கு ராஜகுமாரன் வேண்டாம்.